ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 2 ஸ்பூன் வேர்க்கடலை அண்ட் 1 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். அண்டு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஒரு பொடி பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் வந்து அவரைக்காய் பொரியல் இல்லாமல் கூட்டு இல்லாமல் ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறேன். இது வந்து சாம்பார் ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோண்டு அவரைக்காய் எடுத்திருக்கேன். அண்டு வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், இஞ்சி இவ்வளோ எடுத்திருக்கேன். அண்டு சிறிதளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அண்ட் பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி எடுத்து போட்டுடுவோம். தக்காளி போட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து 1 ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு, மிளகுத்தூள் அண்டு பெப்பர் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அண்ட் உப்பு எடுத்திருக்கேன், மஞ்சள் எடுத்திருக்கேன். இதில் வந்து மஞ்சள் எடுத்து போட்டுடுறோம். அண்ட் உப்பு போடுறதுனால தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வெளியில் வரும். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுப்போம். மிக்சியில் போடுறதோட நீங்கள் அம்மியில் அரைக்கும் போது அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினது நம்ம பேஸ்ட் பண்ணி ஓரமாக வச்சுட்டோம். இதுக்குள்ளே வந்து இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கடுகு உளுந்து போட்டுட்டு இந்த அவரைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கேன். அதாவது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதில் இந்த பேஸ்ட் எடுத்து நான் அதில் போடுறேன். ஓகேங்களா? இது நல்லா கொஞ்சம் அந்த நம்ம அரைச்ச பேஸ்டோட தண்ணி